போலி நிறுவனம் தொடங்கி ரூபாய் 206 கோடி மோசடி செய்ததாக ஒடிசாவை சேர்ந்த 2 பேரை புதுவை இணையவழி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவரை ஏமாற்றிய வழக்கில் மும்பையைச் சேர்ந்த சிவப்பா, லக்ஷ்மண், பானே, உதயபான், நானா போடே ஆகியோரை குஜராத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவை சேர்ந்த கன்கு சரண், சிபரம், பனிகராகி, அபிஷேக் என்கின்ற ஜதக் நாயக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய் சுற்றுலா சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய குடியேற்றத்துறைக்கு கண்காணிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த 24ஆம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் குடியேற்றத்துறை அதிகாரிகள் பிடித்து புதுச்சேரி இணையவழி தனிப்படையிடம் ஒப்படைத்தனர். அதன் பிறகு இருவரையும் கடந்த 25ஆம் தேதி புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் விசாரித்தனர். அதில் பல்வேறு பெயர்களில் 35 போலி நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கி கணக்கை இணைத்து மோசடி செய்து பணத்தை எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் மீது இந்தியா முழுவதும் 1592 ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும், இதுவரை ரூபாய் 206 கோடிக்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும், 23 மாநில போலீசார் இவர்களை தேடி வருவதும் தெரிய வந்துள்ளது. இந்த கும்பல் 3 மாதத்திற்கு ஒரு முறை புதிதாக நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் ஜிஎஸ்டி வங்கி கணக்கு உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் செல்வதும், மீண்டும் அந்த நிறுவனத்தின் வங்கி கணக்கு சிம் கார்டுகளை பயன்படுத்துவது இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்தும் ரூபாய் 4,68,000 ரொக்கம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன்கள், சிம் கார்டுகள், வங்கி புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இருவரையும் சனிக்கிழமை காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்டு மோசடி நபர்களை கைது செய்த போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார். தனது அரசியல் வளர்ச்சிக்கு எதிராக 2 அமைச்சர்கள் தொல்லை தருவதாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சந்திர பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் புதுச்சேரியில் கட் அவுட் வைக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது, அதை மதிக்கின்றோம் எனினும் சில சமயங்களில் கட்சியினர் கட் அவுட் வைத்து விடுகின்றனர். இந்நிலையில் கட் அவுட் வைத்தது தொடர்பாக ஒரு வாரம் முன்பு எனக்கு ஒரு சம்மன் வந்தது. விசாரித்த போது இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் உள்ளார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து குறுகிய சிந்தனையோடு எனக்கு எதிராக செயல்படுகின்றனர். தனது கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் ஒரு பெண்ணை எவ்வளவு டார்ச்சர் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது நாகரிகமான அரசியல் இல்லை. நான் எல்லோரையும் குறை கூறவில்லை. 2 அமைச்சர்கள் இது போன்று எனது அரசியல் வளர்ச்சிக்கு எதிராக தொல்லை கொடுத்து வருகின்றனர். எனது அப்பா ஸ்தானத்தில் உள்ள முதல்வர் ஒருவருக்காக மட்டுமே பொறுத்து கொண்டு நான் பெயர் சொல்லாமல் இருக்கின்றேன். எனக்கு டார்ச்சர் கொடுக்கப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அவமதித்த சாசன் கம்பெனி வாசலில் உத்தரவு நகலை ஒட்டி புதுச்சேரி காலாப்பட்டு மக்கள் நல சங்கம் போராட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அவமதித்து வரும் காலாப்பட்டு சாசன் கம்பெனி வாசலில் நின்று தீர்ப்பாய உத்தரவின் நகல் ஒட்டி நினைவுபடுத்தி போராட்டம் அறிவித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் மீனவர்களின் வலைகளை பாதித்து வந்த காலாப்பட்டு சாசன் மருந்து கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க வேண்டி தொடுத்த வழக்கு காரணமாக சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி வழங்கிய உத்தரவில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றி வலை பாதித்த மீனவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு 3 மாதத்தில் வழங்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை செயல்படுத்தாமல் 8 மாத காலமாக அவமதித்து குழாய்களை வெளியே எடுக்காமல் பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் சில கட்ட பஞ்சாயத்து நபர்களிடம் பல லட்சம் பேரம் பேசி ஆதரவு திரட்டி வருகிறது. இந்த நிலையை கடந்த மாதம் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர், செயலர், மீன்வளத்துறை இயக்குனர் மற்றும் தலைமைச் செயலர் ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வலை பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காத இந்த நிறுவனம் வருமான வரித்துறையில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த 4 கிராம மக்களுக்கும் CSR நிதியை கோடிக்கணக்கில் செலவிட்டதாக தெரிவித்துள்ளது. அதாவது 2019-20 1,43 லட்சம், 2020-21 1,26 லட்சம், 2021-22 1,29 லட்சமும், 2022-23 2,57 லட்சம்,
2023-24 1,67,00,000 என CSR நிதி செலவிட்டதாக தெரிவித்துள்ளது. 2019 கொரோனா காரணமாக அரசு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்தபோது இப்பகுதி பொதுமக்கள் தொழிலின்றி வீட்டுக்குள் முடங்கி இருந்தனர். அத்தகைய பேரிடர் காலத்திலும் இப்பகுதி மக்களுக்கு இந்த நிறுவனம் ₹1 கூட உதவி செய்யவில்லை. கொரோனா பாதுகாப்பிற்காக மக்கள் மாஸ்க் அணிந்து செல்கின்றனர். அந்த மாஸ்க் கூட இந்த நிறுவனம் உதவியாக வழங்கவில்லை. அந்த கொரோனா காலத்தில் இந்த நிறுவனம் ₹1,43,00,000 செலவிட்டதாக கூறுகிறது. இந்த 8 கோடி CSR நிதி செலவு குறித்து பயனடைந்த பயனாளிகள் விவரம் கேட்டு மக்கள் நல சங்கம் கம்பெனிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு கடந்த 3 மாதமாக பதில் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக உள்ளூர் மக்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் வழங்காமல் ஏமாற்றி வரும் இந்த நிறுவனம் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி உடனடியாக கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை அகற்றி பாதித்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க கம்பெனிக்கு நினைவுபடுத்தும் விதமாக மக்கள் நலசங்க நிர்வாகிகள் இன்று கூட்டாக சென்று கம்பெனி வாசலில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு நகலை ஒட்டி 15 நாட்களுக்குள் உத்தரவை அமல்படுத்தவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி மீது உள்ள பற்றாலும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மீது உள்ள அன்பாலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் புதுச்சேரி பாஜகவின் மாநில இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் மற்றும் விக்ரமாதித்தன் ஆகியோர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் நிகழ்வு கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த இணைப்பு விழாவில் லாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சார்ந்த பல்வேறு இளைஞர்கள் பாஜகவில் இணைந்து கொண்டனர். இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் குமார், லட்சுமி நாராயணன், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகளும் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VP ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பூந்தோட்டம் நந்தகோபால் வீதியில் ஸ்ரீ கஜமுக கணபதியின் 5ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்ரீ கஜமுக கணபதியை வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கஜமுக கணபதியை வழிபட்டனர். தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொன்னாடை போட்டி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராஜா, குமரேசன், அரவிந்த், வினோ, கார்த்தி, அசோக், ஆனந்த், சீனி, ஜெய் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் பரிவார தேவதை ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதையடுத்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு மின் அலங்காரத்துடன் அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு ராஜகணபதியை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று விநாயகர் விதர்சன புறப்பாடு நடைபெற்றது. இதில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு பொதுமக்களுக்கு மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கணேஷ் நகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் முத்தாலம்மன் ஆலயம் அருகே அமைக்கப்பட்ட விநாயகரை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழிபட்டார். தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். ஆலயம் சார்பில் பாஜக தலைவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் லோட்டஸ் ஹோட்டல் அருகே முருகேசன் கிராமணி தோட்டம் பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்திய விநாயகர் சதுர்த்தி விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். இந்த விநாயகர் விதர்சன புறப்பாடு நடைபெற்றது. இதிலும் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். அவருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜன், மாநில நிர்வாகிகள் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் அரியாங்குப்பம் முதல் புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் வரை பொதுமக்கள் நடைபேரணி நடைபெற்றது. வாக்கு திருட்டில் ஈடுபட்டதை கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை எதிர்த்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நேற்று மாலை பேரணி நடைபெற்றது. அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகில் இருந்து புறப்பட்ட இப்பேரணி கடலூர் சாலையில் முருங்கம்பாக்கம் முதலியார்பேட்டை வழியாக வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகில் நிறைவு பெற்றது. பேரணியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, நடராஜன், மாநில செயலாளர்கள் ரகுபதி, விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் மோகன்தாஸ், மாநில விவசாய அணி தலைவர் அக்ரிமுருகன், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பேரணி நிறைவாக நாராயணசாமி பேசும் பொழுது, புதுச்சேரியில் எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்த அமைச்சரவையாக இருக்கிறது. முதல்வர் ரங்கசாமி அளித்த வாக்குறுதிகளில் 15% கூட நிறைவேற்றவில்லை. மாநில அந்தஸ்து இதுவரை வாங்கவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு லஞ்சம் கொடுத்தால்தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் நிலை உள்ளது. ரெஸ்டோ பார்களில் பிரவுன் சுகர், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இந்த ஆட்சி நீடித்தால் புதுச்சேரி மாநிலம் குட்டிச்சுவராகிவிடும். புதுச்சேரி மின்துறையை 100% அதானி குழுமத்திற்கு கொடுத்து விட்டார்கள். இதற்காகத்தான் இந்தியா கூட்டணி தொடர் போராட்டம் நடத்தியது என்றார். பூரணாங்குப்பம் பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பம் அருகே பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் நாகமுத்து மகன் ராஜசேகர். இவர் கடந்த 19ஆம் தேதி பைக்கை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு தூங்கச் சென்றவர் மறுநாள் பார்த்த பொழுது பைக் காணவில்லை. இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். இதில் திருச்சிற்றம்பலம் கூத்தோடு பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை மகன் நரேஷ் என்பவரை டவர் லொகேஷன் மூலம் கண்டுபிடித்து கைது செய்தனர். அதில் 2 நபர்கள் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து 3 திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் ஒரு குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். அமுத சுரபி மருந்தகத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதை கண்டிக்கும் வகையில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் இன்று கோரிமேடு பகுதியில் துண்டறிக்கை வழங்கி அதற்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என்று 1964ஆம் ஆண்டு அரசாணை உள்ளது. இதனை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. துண்டறிக்கைகள் அச்சிட்டு அனைத்து கடை நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி புதுச்சேரி அரசு துறை செயலர்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு மடல் அளிக்கப்பட்டது. இதற்கு பின்பும் அரசு நிறுவனமான கூட்டுறவுத்துறையின் அமுத சுரபி மருந்தகத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் இன்று கோரிமேடு பகுதியில் துண்டறிக்கை வழங்கி அதற்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பின்பும் அரசும் அரசு சார்பு நிறுவனங்களும் அரசாணையை மீறுமே ஆனால் தமிழ் உரிமை இயக்க மக்களை திரட்டி நடவடிக்கையில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளது. கேலோ உற்சவ தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம், இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக புதுச்சேரி கேலோ உற்சவ தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டு திருவிழாவின் ஒரு நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி ஓட்ட நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதி, தலைமைச் செயலர், விளையாட்டுத்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குனர் பெர்பினா ஜெயராஜ் செய்திருந்தார். கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கவிஞர் புதுவை சிவத்தின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மற்றும் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி அமைச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் ஆண்கள் பெண்களுக்கான மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது. போட்டியினை பாண்டிச்சேரி அமைச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன் தலைவரும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கரன் துவக்கி வைத்தார். சங்க செயலாளர் கோபு, துணைத் தலைவர் முத்துகேசவலு, புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் துணைத் தலைவர் ஜெயராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டையில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சிலை ஊர்வலம் கொண்டு சென்று கடலில் கரைப்பதற்கு முதல் நாள் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை, அன்னதானம் வழங்குதல் போன்ற விழாக்கள் நடைபெறுவது காலங்காலமாக நடைபெற்று வரும் முக்கிய விழாவாகும். அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை சகாயமாதா பாடசாலை வீதியில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படும் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், மேலும் முத்துரத்ன அரங்க மேல்நிலைப் பள்ளி தாளாளர் காராத்தி சுந்தரராஜன் கலந்து கொண்டு விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர். மேலும் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவிந்த சாலை சகாய மாதா பாடசாலை வீதி இளைஞர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லார்பேட்டை தாகூர் அரசு கலைக் கல்லூரியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் பின்பு இக்கால இளைஞர்களிடம் போதை பழக்கம் அதிகரித்து வருவதால் போதையை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இக்கல்லூரியில் 1972ஆம் ஆண்டு சேர்ந்து 1975ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்து 2025ஆம் ஆண்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. சாந்திவனம் என்று அழைக்கக்கூடிய கல்லூரியின் பூங்கா மற்றும் கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் விழா நடைபெற்றது. கல்லூரியின் இப்போதைய முதல்வர் கருப்பசாமி தலைமை வகித்தார். இயற்கை வளத்தை காக்கவும் போதைப் பொருட்களை ஒழிக்கவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இந்த விழாவில் பேசிய முன்னாள் மாணவர்களும் இவர்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்களும் குறிப்பிட்டனர். புளோரா லீலா 2வது நினைவு கேரம் போட்டியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புளோரா லீலா 2வது நினைவு கேரம் போட்டிகளின் பரிசளிப்பு விழா மூலக்குளம் டாக்டர் எம்ஜிஆர் நகர் பூங்காவில் நடைபெற்றது. விழாவிற்கு தி பாண்டிச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் தலைவர் ஜெகஜோதி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஓய்வு பெற்ற வருவாய் அதிகாரி பணிக்க டாக்டர் எம்ஜிஆர் நலசங்க தலைவர் வைத்தியநாதன், வெங்கடாசலம், வெங்கடாஜலபதி, அரோகன், திருமூர்த்தி, செந்தமிழ், குமரன், வழக்கறிஞர் செந்தில், பரஞ்சோதி, விஜய ஆனந்த், லாரன்ஸ், அசோக் குமார், பாரதிதாசன், சீனிவாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சிறுவர் கேடட் பிரிவில் மோகேஷ் முதலிடத்தையும், தமிழ்ச்செல்வன் 2ஆம் இடத்தையும், சிறுமியர் பிரிவில் சகப்பிரியா முதல் இடத்தையும், பிரினிதா 2ஆம் இடத்தையும், சப் ஜூனியர் பிரிவில் மோகேஷ் முதல் இடத்தையும், கமலேஷ் 2ஆம் இடத்தையும், ஹரிஹரன் 3ஆம் இடத்தையும், பெண்கள் பிரிவில் ரேகா முதலிடத்தையும், ஷாரன் விக்டர் 2ஆம் இடத்தையும், லவ்சீனி 3ஆம் இடத்தையும், ஜூனியர் பிரிவில் டோனி முதலிடத்தையும், காண்டேராய் 2ஆம் இடத்தையும், ஹரிஹரன் 3ஆம் இடத்தையும்,
பெண்கள் பிரிவில் பூஜா முதலிடத்தையும், ரேகா 2ஆம் இடத்தையும், மெர்லின் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். முன்னதாக விழாவிற்கு ஏற்பாடுகளை சங்க செயலாளர் ஞான இருதயராஜ் சிறப்பாக செய்திருந்தார். முடிவில் துணைத் தலைவர் பரஞ்சோதி நன்றி கூறினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.